ஹாய் வீவர்ஸ். காவேரியும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? எப்படி ஒரு எபிசோடு பார்த்தீங்களா? ஆனால் இது நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கே இந்த எபிசோடு வரவே வராது. ஆனால் காவேரிக்கு இதுக்கு நோ சொல்ல போகிறாங்க. காவேரி எஸ் சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்களம் போயிட்டுருக்கு. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாமான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி? ஏன் காவேரி? அந்த மாப்பிள்ளை தான் வேண்டாம்னு சொல்லிட்டு, இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரே உன்னை பொண்ணு கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அவருக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு அறிவில்லையா? நான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணவர் எப்படிமா நான் கல்யாணம் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு குழந்தை வேற இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் சாரதாம்மாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கங்கா எல்லாமே யமுனா எல்லாமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி இது ஒரு பெரிய விஷயமா, அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லுமா. அக்கா நீ பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா கிட்ட காவேரி கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்குறாங்க. நான் ஏற்கனவே அந்த குடும்பத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரையும் நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கே ஏதோ ஃபீல் ஆகுதுமா, அப்படி இருக்கும்போது எப்படிமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, காவேரி அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை காவேரி, அந்த பொண்ணை குட்டி பொண்ணை அவர் பொண்ணை காப்பாற்றுறதுக்காகவாவது அந்த பொண்ணு ரொம்பவே அம்மா பாசம் எல்லாமே ஏங்கிட்டு இருக்கு, அதுக்காவது நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி யோசிக்கிறாங்க. எப்படி யோசித்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு விஜயை பற்றி யோசிச்சு ஐயோ வேண்டாம்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபக்கம் விஜயை பற்றி யோசிக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.